My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses ஓட round 1 counseling நமக்கு நடந்துட்டு இருக்குது. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓபன்ல இருக்குது. ஸோ 165வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள மாணவர்களும் அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேன் குவாட்டா அதே நேரத்தில் வந்து பிடபிள்யூடி குவாட்டா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் 2ஆம் தேதி வரை ஓப்பனில் இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங்ல சீக்கிரமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்களுக்கு, அதாவது முதல்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும், செகண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணாலும், இல்லைனா 2ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ணாலும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் உங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. அண்ட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. உங்களோட கட் ஆஃப் வந்து 165க்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 165க்கு கீழே இருக்கிறவங்கள செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்போ தனியாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டைம் கொடுப்பாங்க, லிங்க் கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரவுண்ட் 1ல ஒருவேளை உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரவுண்ட் 2க்கு புதுசாக போகிறவங்க மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து கட்டணும். ரவுண்ட் 2வை பொறுத்தவரையில் நமக்கு எவ்வளவு கவர்மெண்ட் சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் சீட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தனியார் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19,000க்கும் அதிகமான தனியார் சீட்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவுண்ட் 2வை பொறுத்தவரையில் நமக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா நீங்களுமே ஒவ்வொருத்தங்களும் குறைந்தது ஒரு 60 காலேஜ்க்கு மேலேயாவது என்ன செய்யணும் அப்படின்னா ரவுண்ட் 2 வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகிடும். அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ரேங்க் லிஸ்ட் பற்றி கேட்குறீங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகல. ரிலீஸ் ஆனோன்னு நான் என்ன செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். ஃபார்மாடி கவுன்சிலிங் அண்ட் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கவுன்சிலிங் ரெண்டுமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில் நமக்கு 25 மெடிக்கல் காலேஜுக்கு 2200 சீட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் லேட்டாக ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கில் கவர்மெண்ட் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரவுண்ட் 2 கவுன்சிலிங் குறித்த அப்டேட் சீக்கிரமாக நமக்கு கொடுத்துருவாங்க. அப்டேட் வந்தோன்னே நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.